இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை தூர்ஸ் நகரத்தினுடைய புனித மார்ட்டின் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த தூர்ஸ் நகரத்தினுடைய மார்ட்டின் என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர். பிறப்பால் ஒரு படைவீரருடைய ஒரு மகன், பிறப்பால் கிறிஸ்தவர் அல்ல. பிறந்தது இப்போது இருக்கிற ஹங்கரி தேசம் என்று சொல்லுகிறார்கள். வாழ்ந்தது வளர்ந்தது இத்தாலி தேசத்துல. பிரான்ஸ் தேசத்துல இருக்கிற தூர்ஸ் நகரத்தினுடைய ஆயராக இருந்த ஒரு காரணத்தினால் இவருக்கு தூர்ஸ் நகரத்தினுடைய புனித மார்ட்டின் என்று இவரை அழைக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, எதற்காக இந்த பெயர் அல்லது இவருடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் என்ன என்று பார்த்தோம் என்றால், 13-14 வயதிலேயே இவர் தந்தையினுடைய அந்த தொழிலாகிய படைப்பிரிவில் சேர்ந்து படைவீரராகத்தான் இருக்கிறார். அவர் ஒரு நாள் தன்னுடைய குதிரையில படை வீரர்களுக்கு உரிய உடையோடு பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு நகரத்தினுடைய எல்லையை அவர் அடைகிற நேரத்துல அங்கு ஒரு வயதான பிச்சை எடுத்து கொண்டிருப்பவரை காண்கிறார். அந்த பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர் கிழிந்த ஆடைகளோடு குளிர் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். அவர் மீது மனம் இறங்கிய இந்த மார்ட்டின் தன்னுடைய குதிரையில் இருந்து இறங்கி தன்னுடைய போர்வையை எடுத்து அதை 2ஆக கிழித்து அதுல ஒரு பகுதியை அவருக்கு போர்த்தி விட்டு சென்றதாகவும் அந்த இரவே புனித மார்ட்டின் அவர்களுக்கு ஒரு கனவு தோன்றுகிறது. அந்த கனவுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு இந்த தூர்ஸ் நகரத்தினுடைய மார்ட்டினை அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் மார்ட்டின். இவர்தான் இன்று எனக்கு குளிரில் நடுங்கி கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மேற்போர்வையில பாதியை கொடுத்தவர் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்ட்டினை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினாராம். அப்பொழுதுதான் மார்ட்டினுக்கு புரிந்திருக்கிறது, இந்த ஏழைக்கு நான் உதவி செய்தது எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே உதவி செய்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதனால் வரையில ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற ஒரு பணியையும், பிறகு தூர்ஸ் நகரத்திற்கு சென்று அங்கிருந்த ஆயர் ஒருவருடைய சீடராக சேர்ந்து அவரிடத்துல குருத்துவ அருட்பொழிவை அவர் பெற்றார். அதற்கு பிறகு பிரான்ஸ் தேசத்தினுடைய தூர்ஸ் நகரத்தினுடைய ஆயராக இவர் உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தூர்ஸ் நகரத்தில் இருக்கிற பேராலயத்துல அங்க இருக்கிற அந்த திருத்தலத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லது திருப்பயணிகள் இன்றும் செல்லுகிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, இந்த தூர்ஸ் நகரத்தினுடைய புனித மார்ட்டினை போல நாமும் தாழ்ச்சி உள்ளவர்களாக, எளிமை நிறந்தவராக, ஏழைகளுக்கு உதவுபவர்களாக மாற நம்முடைய இதயங்களை இறைவன் தூண்ட ஒருவருக்காக செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நாம் இறைவனுடைய ஊழியர்கள். இந்த மண்ணுலகில் அதிகாரத்துல இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும், பொறுப்பில் இருந்தாலும் இறைவனுடைய திருமுன்னிலையில அவருடைய பணியாளர்கள் தான். ஆகவே இறைவனுடைய வருகைக்காக அல்லது இறைவனுடைய பணியை செய்வதற்காக 24 மணி நேரமும் 7 நாட்களும் தயார் நிலையில இருக்க வேண்டும் என்கிற ஒரு முதல் செய்தியை இன்றைக்கு நமக்கு தருகிறார். சீடத்துவத்தினுடைய முதல் தகுதி என்று சொல்லலாம். தயார் நிலையில விழிப்போடு நம்முடைய தலைவருக்காக காத்திருக்க வேண்டும். 2வது, எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நம்முடைய தலைவர் நம்முடைய வீட்டு கதவை தட்டுவார். அவர் வருகிற நேரத்துல வீட்டு தலைவர் நம்மை பார்த்து உட்காருங்க, உங்களுக்கு நான் பணிவிடை செய்கிறேன் என்று எந்த தலைவரும் சொல்ல மாட்டார். அவர் எந்த நேரத்துல வந்தாலும் அவருக்கு நாம் பணிவிடை செய்ய தயாராக இருக்க வேண்டும். அப்படி நாம் அவருக்கு பணிவிடை செய்த பிறகு எந்த தலைவரும் ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்காக நீ பணிவிடை செய்ததற்கு அப்படின்னு சொல்ல போவதில்லை. மாறாக எந்த நேரத்துல தலைவர் வந்தாலும் அவருக்காக நம்ம பணிவிடை செய்கிற நேரத்துல அவரிடத்துல நன்றியையோ பாராட்டுதலையோ எதிர்பார்க்காமல், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் அல்லது அவருடைய பணியாளர்கள், எங்க கடமையை செய்ததற்கு நாங்கள் எதற்கு வெகுமதியையோ அல்லது பாராட்டையோ எதிர்பார்க்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு தாழ்ச்சி உள்ள மனநிலை கொண்டிருக்க வேண்டும். சீடத்துவத்தினுடைய 2வது ஒரு குணாதிசயம் என்பதை இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். எப்படி என்றால், இந்த மண்ணுலகில் பாராட்டை எதிர்பார்த்து, வெகுமதியை எதிர்பார்த்து அல்லது அங்கீகாரத்தை எதிர்பார்த்து அல்லது மற்றவர்கள் நம்முடைய வேலையை அங்கீகாரம் செய்வார்கள், நம்முடைய கடின உழைப்பை அவர்கள் அங்கீகாரம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து எதுவும் செய்யாமல் இறைவன் திருமுனையில எங்களுடைய கடமையை நாங்கள் செய்தோம், அதற்கான கூலியை இறைவன் எங்களுக்கு நிச்சயமாக தருவார் அப்படி என்கிற தாழ்ச்சியான ஆன்மீக காரியத்துல தாழ்ச்சி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பு மிக்கவர்களே, சமீபத்துல த ஃபாரஸ்ட் மேன் என்று சொல்லப்படுகிற ஒருவரிடத்துல யாருக்காக இந்த பாழ்வெளிகளை காடுகளாக
பூக்கள் பூத்து குலுங்குகிற பூந்தோட்டமாக நீங்கள் யாருக்காக இதெல்லாம் செய்கிறீர்கள்? இந்த மரத்தினுடைய கனிகளை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்ட நேரத்துல அவர் சொன்ன பதில், நான் இன்றைக்கு உண்டு மகிழ்கிற மரங்கள் நான் நட்டது கிடையாது, மாறாக என்னுடைய மூதாதையர்கள் நட்டது. அதனுடைய பலனை நான் அனுபவிக்கிறேன். இன்றைக்கு நான் நடுகிற மரங்கள், நான் நடுகிற செடிகளை நான் அனுபவிக்கப் போவதில்லை, மாறாக என்னுடைய பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர் அவற்றை பயன்படுத்துவார்கள் என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய கடமையை இறைவன் மட்டும் நமக்கு வெகுமதி தருவார் என்கிற ஒரு மனநிலையோடு, தாட்சியான எண்ணத்தோடு இறைவன் திருமுன்னிலையில அன்றாட கடமைகளை மன மகிழ்வோடு மன நிறைவோடும் செய்து பழகினோம் என்றால் நிச்சயமாக விண்ணகத்துல நமக்கான வெகுமதி இருக்கிறது என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், நாங்கள் என்னுடைய கடமையை மட்டும்தான் செய்கிறோம் அப்படிங்கிற தாட்சியான உள்ளத்தோடு, புனித தூர்ஸ் நகரத்தினுடைய மார்ட்டினை போல தாட்சியான உள்ளத்தோடு அன்றாட வாழ்வினை இறைவனோடு பயணிக்க இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.